இந்த பொறி மாதிரி வைப்பாங்க இந்த வண்டு பிடிக்கிறதுக்கு. உள்ளே அதை 2-3 மருந்து ஊற்றணும். ஊற்றி சோப்பு நரை போட்டு, சோப்பு நரை இருக்கு இல்லையா, சோப்பு நரை இட்டு போட்டு ஊற்றி வச்சிட்டோம்னா அந்த வண்டு வந்து இந்த வாசத்துக்கு வந்து உள்ளே விழுந்துடும். இந்த மாதிரி தான் வைக்கணும். ஒருத்தவங்க மரத்தில் கட்டி விடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி தனியாக வைக்கிறது பெஸ்ட்டு. மரத்துலேருந்து ஒரு அடி 10 அடி தள்ளி இப்படி வச்சிட்டோம்னா அங்கே வந்து இது வண்டு விழுந்துடும். இந்த வண்டு குறையிறது நைட் டைமில் தான் குறையுமா? நைட்லேயும் குறையும். நைட்டு தான் மெயின். அது பாதிக்கும். எவ்வளோ பெரிய வருஷமாக இதெல்லாம் 5 வருஷம் மரம் இருக்கும், மேலேயே இருக்கும். இங்கே இருப்பே 5 வருஷம். 5 வருஷமாக வளர்ந்ததுக்கப்புறமா அது வேலையை பார்க்கும். 5 வருஷத்தோட உழைப்பு வேஸ்ட்டாக போகும். சிகப்பு கோன் வண்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்கும். இன்னொன்று காண்டாமிருகம் வண்டுப்பாங்க. காண்டாமிருகத்தோட மூக்கு மாதிரியே இருக்கும் நீட்டிக்கிட்டு, அது ஒன்று. அப்புறம் ஊசி வண்டு, 3 வண்டுமான வண்டு இருக்குது. இப்போ கீழே கடிக்கிறது ஃபுல்லாக சிகப்பு கோன் வண்டு பிரச்சனை. ஒரு குழந்தை அப்படிங்களா? ஃபுல்லாக இது வரைக்கும் முளந்து கெட்டு வரைக்கும் போட்டு இது வண்டி விட்டுருக்குது. மரம் அப்படியே ஒரு அளவு செம்மாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நீ மரம் காப்புக்கு வருமா? இந்த மரம் வந்தாலே காய்க்கே வந்தாலும் மரமெல்லாம் நிற்குமா காற்றுக்கு நாளைக்கு? இன்னும் காப்பாற்றலாம். வேப்பெண்ணெய், வேப்ப முன்னாக்கு அது மட்டும் கொஞ்சம் வாங்கி பறிச்சு 2 பக்கமும் ஒரு 2 அடிக்கு தள்ளி பறிச்சு 2 பக்கம் ஃபஸ்ட்டு போட்டு விடுங்க. அந்த கசப்பு வேறு ஃபுல்லாக போனாலும் இனிமேல் கடிக்காது. கடிக்காமல் காப்பாற்றிக்கலாம். இவ்வளோ வரைக்கும் போயிடுச்சுங்களா? உள்ள வரைக்கும் போயிடுச்சு. முடிஞ்சது உள்ள கெற்பத்து வரைக்குமே போயிடுச்சு. ஒரு அடி உள்ளே போயிருக்கும் போல். ஒரு அடி 1.5 அடி வருது. ஜம்ப் பிடிச்சி அது